வணக்கம் இடமலம் நேயர்களே. தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் பற்றி நிறைய காணொளிகளில் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட அவருடைய விமர்சனங்கள், அவருடைய பதில்களை நாம் கேள்விகள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அதை தொடர்ந்து கிஷோர் கே சாமுவேலை வரவேற்று முதல் விஷயத்துக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்குது உங்கள் நாள்? எப்படி போயிட்டுருக்கு? ஓகே. ரொம்ப பர்சனல் லைஃப் பற்றி ஓப்பன் அப்பே பண்ண மாட்டீங்க போல இருக்கே, அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரஜினி ஃபேன் தானே? ரஜினி எனக்கு சூப்பர் ஸ்டாராக பிடிக்கும். ரஜினிக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ட்விட்டரில் சினிமா விமர்சகர்களே தூக்கி போட்டு பந்தாடும் கிஷோர் கே சாமி அவர்களை 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமாக்குள்ளே நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் ரஜினிகாந்த் மேலே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அல்லது அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் அப்படின்றது சினிமாவை கடந்து இருக்கும் பொழுது அப்போ நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றுறோம், அதுக்கான பதிலை நம்ம கொடுக்குறோம். ஓகே. இட் இஸ் ஒன்லி மீயா இல்லை இட் இஸ் மீ பிரசாந்தா? அவர் நிறையா பதிவுகள்லாம் போட்டுட்டு இருந்தார் அதற்கு எதிராக. ஆமாம், அதாவது அவருக்கும் சூப்பர் ஸ்டார் உடைய ரசிகர்களுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவர் கண்டிப்பாக அவங்க தரம் தாழ்ந்து பேசியிருக்கலாம், இல்லை அவரை அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்ன்னு இல்லை, நான் சொல்கிறது எந்த நடிகர்களுடைய ஃபேனாக இருந்தாலும் இப்படி தான் இருக்காங்க. அது உள்ள அரசியல் கட்சி உடைய ஆதரவாளர்களும் அப்படி தான் இருக்காங்க, அதை விட்டுருங்க. பட் அந்த மாதிரி வரும்பொழுது இட் பார்டர்ஸ் ஆன் சைபர் புல்லிங், நான் அதை மறுக்கலை. பட் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் பேர் வழின்னு அவர் அவங்கள இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான தகவல்களை பதிவு பண்ணுறாரு. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில தவறான தகவல்களை பதிவு பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் நான் ஐம் சேயிங் தட் கண்டிப்பாக நீங்கள் உங்களை புல்லி பண்ணுறாங்க இல்லை உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுங்க. பட் அதுக்காக ரஜினிகாந்த் குறித்து தவறான தகவல்களை பதிவு பண்ணாதீங்க. உதாரணத்திற்கு அவர் கோழைத்தனமாக பின்வாங்கி விட்டார் அப்படின்னு பொருள்பட அவர் பேசுகிறார். இது மாதிரி தப்பு. களத்தில் நிற்கிறவன் தான் வீரன், வெளியிலேருந்து பேசுகிறவன்லாம் வீரன் இல்லைன்ட்டு முதல்ல இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன ஆக்சுவலி வாட் டிரான்ஸ்பயர்ட் அப்படின்றது இவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். திரு ரஜினி அவர்கள் கருணாநிதி இருந்த பொழுதே தான் அரசியலுக்கு போவதை அறிவித்தவர். சரியா? அவர் அரசியலுக்கு வருவது அப்படின்றத பல கோணங்கள்லேருந்து ஆராய்கிறார். அதாவது இதற்கு என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகள் இருக்கும். தன்னுடைய ரசிகர்கள், ஏன்னா அவர் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் when he is 70, சரியா? அப்படின்னும் பொழுது தனக்கு அப்புறம் அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அதற்கு ஒரு பதில் கொடுக்கணும். பட்டவர்த்தனமாக சொல்லணுன்னாக்க மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இன்னாருக்கு பின்னர் தன்னுடைய குடும்ப வாரிசுகள் அப்படின்னு சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, பாரிங் அதிமுகன்னு வச்சுப்போம். அப்படின்னும் பொழுது தான் ஒரு கட்சியை கொண்டு வருகிறார் என்றால், தான் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார் என்றால் அதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறமும் ஒரு வரலாறு இருக்கணும். சரியா? அப்போ அதற்கான அடித்தளத்தை அவர் அமைக்கணும். அப்படி தான் அவர் கொண்டு வர்றார். இதுக்கு பல ஆய்வுகளே அவர் நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அவர் கட்சியை பதிவு பண்ணிட்டார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். பதிவும் பண்ணி அவர் ஆட்டோ சின்னத்தையும் அதுக்கு அப்ளை பண்ணிட்டார். இவ்வளவும் நடந்துருச்சு. சரியா? இப்போ அது மட்டும் இல்லாமல் அதற்கு தயாரிப்புகளாக அவர் என்னென்ன பண்ணுறாருன்றதை பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட 56,000 பூத்துகளோ இப்போ இருந்தது. நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னால். அந்த அத்தனை பூத்துகளுக்கும் பூத் வாரியாக 30 பேர் என்று அடையாளம் கண்டு இந்த 30 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூத் வாரியாக. அப்போது ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற முனைப்பு இல்லாமல் இதையெல்லாம் செய்வதற்கு சாத்தியம் கிடையாது. சரியா? அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்திலேயே அவர் ஒரு நரேட்டிவையும் செட் பண்ணுறார். ஆன்மீக அரசியல் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. இந்த ஆன்மீக அரசியல் அப்படின்றதை தொட்டு அவர் துக்ளக் விழாலேயோ எதிலையோ அவர் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ஈவேரா குறித்தும் அவர் குறிப்பிடுகிறார். துக்ளக்கை குறிப்பிடும் பொழுது ஈவேரா குறித்தும் அது ரொம்ப போல்டு ஸ்டேட்மெண்ட். இது சிலை உடைப்பை பற்றி இது சம்பந்தமாக மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைத்த பொழுது, சாரி நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? அப்போது இதெல்லாமே ஒரு நரேட்டிவ்காக அவர் கொண்டு போகிறது தான். அவரை பாஜகங்கிற வட்டத்திற்குள் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தால் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று நினைத்த திமுக தரப்பும் முனைந்தது. இவராவது நம்மளை தூக்கி நிறுத்த மாட்டாரா அப்படின்னு பாஜக தரப்பும் நினைத்தது. இதுதான் உண்மை. சரியா? இதில் அவர் சிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லோருக்குமானவர். அப்போ இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் என்று அவரை எதிலையும் அவரை சுருக்கி கொள்ள அவர் விரும்பலை.
ஸோ இவ்வளவும் அவர் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் இன்னும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்க 1980களிலேயே பதிவு செய்யப்பட்ட ரசிகர் மன்றங்கள் அப்படின்றது நிறுத்திடுறாரு. ஏன்னா இது வந்து பதிவு செய்யாமல் நிறைய பேர் வந்து இயங்குகிறோம் அப்படின்ற பேரில் நிறைய மோசடிகள் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு 80களிலே அவர் நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் 90களில் தான் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மேலே அந்த நிர்பந்தங்கள் வருது. அவரும் வந்து அதற்கு இசைவு கொடுக்குறார். அப்படி அவர் நினைத்திருந்தால் 96லே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க 96ல் வந்து எப்படி இருந்தாலும் ஜெயலலிதா தோற்றுருப்பாங்க, திமுக ஜெயிச்சு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, எதிர்ப்பு அலை அவ்வளோ இருந்ததுன்ட்டு. சரி, எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்கோம்னா நீங்கள் எதுக்கு தமாகாக்கு அவ்வளோ தொகுதிகள் கொடுத்தீங்க? நீங்கள் எதுக்கு ரஜினிகாந்த் வருவார்னு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தீங்க? நீங்கள் எதுக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே நுழைய மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த ராமசாமி எதுக்கு அண்ணா அறிவாலயத்தை கூப்பிட்டீங்க? இஃப் யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட், நீங்கள் அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றைக்கு உங்களுக்கு இவர்கள் எல்லாம் தேவைப்பட்டார்கள். சரியா, அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு தரப்பு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தி மரணத்தின் அனுதாபத்தினால தான் வந்தார். 89ல் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், டிசம்பரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பேர் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி திமுக தோற்றுச்சு? முட்டை வாங்கிச்சு. எப்படி வாங்கிச்சு? 89ல் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே, அதாவது கருணாநிதி ஆட்சிக்கு வந்து 65 நாட்களோ 63 நாட்கள்லையோ நடந்த மருங்காபுரி, மதுரை இடைத்தேர்தல்களில் எப்படி அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக அப்போது ரெட்டையிலையை மீட்டெடுக்கிறாங்க. ரெட்டையிலையை மீட்டெடுத்து அதிமுக எப்படி வெற்றி பெற்றுச்சு? தெளிவாக ராஜீவ்காந்தி மரணம் வந்து சில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்கும் முன்னாலே அதிமுக வெற்றி பெற துவங்கி விட்டது அப்படின்றது தான் உண்மை. சரி, இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இல்லை, பிரசாந்த் அவர்கள் நம்ம வில் கம் பேக் டு இல்லை, ரஜினிகாந்தோடைய வரலாறு இல்லாதவர்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ரஜினிகாந்தோடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஏதோ வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்றாங்க. அவர் வரேன்னு சொல்லலை, அது இறைவன் தான் முடிவு செய்ய முடியும் தான் அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வரேன்னு சொன்னது எப்போ? 2017 தான். ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்படுது அப்படின்னு தான் அவர் சொன்னார். சரியா, அப்போ நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற அந்த முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்ததே 2017 தான். அதற்கப்புறம் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சிக்காக என்னென்ன அடித்தளத்தை போட வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்தார். பட் இட் ஸோ ஹேப்பன் தட் கோவிட் வந்துருச்சு. கோவிட் வரும்பொழுது அவருக்கு ஒரு இக்கட்டான சூழல். நம்ம யாருக்குமே கோவிட் என்னன்றது தெரியாது, இது என்ன மாதிரி போகுன்றதும் நமக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக, அவங்க கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் இயங்கி ஆகணும். கோவிடில் என்ன ஆனாலும் ஆகலைனாலும் அவங்க இயங்கி ஆகணும். ஸோ அவங்க இருப்பாங்க. திமுக அவங்க எதிர்கட்சி, கட்சி கட்டமைப்பு இருக்குது, எதுவானாலும் அவங்க இயங்கி ஆகணும். இப்போது இந்த சூழலில் தான் இந்த கட்டமைப்பை புதிதாக உருவாக்கி இருக்கின்ற அல்லது உருவாக்கப் போகின்ற ஒரு கட்சியான ரஜினிகாந்தோடைய கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னா ரஜினிகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். இங்கே தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கூட்டம் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டம் வந்தால் இதை எப்படி எதிர்கொள்கிறது இப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வருது. ரெண்டாவது, ஈஸ் அஃபெக்டட் அப்படின்னா, ஏன்னா அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர் அப்படின்னும் பொழுது கோவிட்ன்றதை யாருமே எதிர்பார்க்கல, அதோடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்குன்றதையும் யாரும் எதிர்பார்க்கல. அப்படின்னும் பொழுது அவருடைய நிறைய நெருக்கமான நண்பர்களையும் அவர் இழக்கிறார் அந்த காலகட்டத்தில். அப்படின்னும் பொழுது ஈ ஃபீல்ஸ் தட் இந்த கட்சிக்காரர்களை இந்த ரிஸ்கில் நம்ம விடணுமா, நம்மளோட ரசிகர்களை இந்த ரிஸ்கில் விடணுமான்றதான் அவருடைய நிறைய பேர் கொஞ்சம் வயதானவர்கள். சரியா, அதனால் நம்ம ரிஸ்கில் விடணுமான்னு யோசிக்கிறார். இந்த யோசித்த காரணத்தினால தான் அவர் பின்வாங்குறார். அது பின்வாங்குவதையும் அவர் என்ன சொல்கிறார்? கனத்த இதயத்துடன் நான் பின்வாங்குகிறேன், இதுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன்றார். ஐ எம் சீக்கிங் ஃபர்கிவன்ஸ். உங்கள் எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கோர்றேன். நான் வரணும்னு நினச்சேன், பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நான் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுதுன்ட்டு. இது ஒரு ஏமாற்றத்தை எல்லோருக்குமே கொடுக்கிறது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் உட்பட எல்லோருமே ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைகளே அவர் ஒளிவு மறைவில்லாமல் உங்கள் முன்னால் வைத்து இதுதான் பிரச்சனை, இதனால் நான் பின்வாங்கிறேன்னு சொல்லும் பொழுது தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை முழுவதுமாக அவரை புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டதனால்தான்
இன்றளவும் அவரை சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடுகிறார்கள். தெரியாம பிரசாந்த் போட்டுட்டாருன்றீங்க. இன்றைக்கி வந்திருக்க ஜெயிலர் படம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது, அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மக்கள் மத்தியில். அப்படின்னா அதன் காரணம் என்ன? மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் ஏமாற்றிட்டாரு, இவர் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாரு இப்படின்லாம் நினைத்திருந்தால் அவங்க அதை வந்து அவரை அங்கீகாரமே கொடுத்துருக்க மாட்டாங்களே இல்லையா? ஸோ ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பேசக்கூடாது. அதே மாதிரி அம்பானி வீட்டில் வந்துட்டு அவர் போய் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு. அம்பானியோடைய தொடர்பு என்பது முகேஷ் அம்பானி இல்லை, திருபாய் அம்பானி காலத்திலேருந்தே ரஜினிகாந்துக்கும் உண்டு. ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உண்டு. அப்படின்னும் பொழுது மார்வாடி திருமணங்கள் உங்களுக்கு எப்படி நடக்கும் தெரியும் இல்லை உங்களுக்கு. சங்கீத்லேருந்து பாராத்லேருந்து அங்கே வந்து ஆடல் பாடல் அப்படின்றதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி திருமண சடங்குகள் அங்கே. சரியா? அப்படி இருக்கும்பொழுது அவருடைய நண்பர் தான் முகேஷ் அம்பானி. அவருடைய மகன், அதுவும் கடைசி திருமணம் அவங்க குடும்பத்தில் இப்போதைக்கு. அப்படின்னும் பொழுது அவருடைய கடைசி மகனுடைய திருமணத்தை அவர்கள் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ரஜினிகாந்தை அழைக்கிறார்கள். தன்னுடைய நண்பனுடைய திருமணத்தில் தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கும் அவர் திருமணம் செய்து கொள்ள போகின்ற அந்த மருமகளுக்கும் ஆக வந்து ஒரு ஆட்டம் ஆடுறாருன்னு வைங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் சேர்ந்து ஆடுறாருன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, இப்போது இல்லை நான் ஏன் இதையெல்லாம் வந்து எடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அம்பானி குடும்பத்தில் ஆடுற நான் கேட்குறேன். இப்போ நடிகர் விஜய்க்கு 3 திருமண மண்டபங்கள் இருக்குது. இந்த 3 திருமண மண்டபங்களில் 2 திருமண மண்டபங்கள் திங்க் சோபா திருமண மண்டபம், இந்த மாதிரி 100 திருமண மண்டபம். 2 திருமண மண்டபங்கள் அப்பா அம்மா பேரில் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்குது. இன்னொன்று அவங்க மனைவி பேரில் இருக்குது. சரியா? இதில் 2 திருமண மண்டபங்கள் அம்பானி நிறுவனமான ரிலையன்ஸ் குரூப்புக்கு அவங்க லீஸுக்கு விட்ருக்காங்க. சரியா? இன்னொரு திருமண மண்டபத்தில், ஏன்னா இவர் சொல்கிறாரு இல்லை திருமண மண்டபம் வச்சுக்கிட்டு திருமண மண்டபத்தில் வந்துட்டு சைவமே மட்டும்தான் போடுவேன்றார் அவர். இதெல்லாம் நான் பேசட்டோமா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். நீ சொம்புத்துக்குரிய விஜய் அவருடைய இந்த 3வது திருமண மண்டபம் திருமண இதுக்கெலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஆன்லைனில் போய் பாருங்கள், சைவம் மட்டும்தான் அலவுட். சரி, இவ்வளோ பேசக்கூடிய நான் கேட்குறேன், இவ்வளோ பேசக்கூடிய பிரசாந்த் நான் கேட்குறேன், அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற திருமண மண்டபம் இருக்குல்ல, கலைஞர் அரங்கம் திருமணம், அங்கேயும் சைவம் மட்டும்தான் அலவுட். சும்மா எதாவது சொல்லாதீங்க. நான் இப்போ நீங்கள் இப்போ வெரிஃபை பண்ணுறீங்களா? நான் ஏன் போய் சொல்கிறேன்? அண்ணா அறிவாலயத்தில் அதுவும் என்ன அண்ணா அறிவாலயம் என்ன பெரிய அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடம்? அண்ணா அறிவாலயத்தில் இருக்க திருமண மண்டபத்தில் கிடையாதுங்க, நாட் அலவுட். தெரியுமா? அது போய் அங்கே கேளுங்க. எனக்கு என்னங்க புதுசாக இருக்குது? என்ன புதுசாக இருக்குன்னா, ஒரு டெலிஃபோனில் திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கம் நினைக்கிறேன், அங்கேயும் ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அங்கேயும் இதே தான், நாட் அலவுட். சைவம் மட்டும்தான் அலவுடு, அசைவம் அலவுடு கிடையாது. நியூஸ் டு மீ. இதெல்லாம் ஆன்லைனில் போய் பாருங்கள் பாஸ். அண்ணா அறிவாலயத்தை திருமணம் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் பாருங்கள், வெஜிடேரியன் ஒன்லின்னு இருக்கும். சரியா? அப்போ அங்கே அதெல்லாம் கேள்வி கேட்குறியா நீயே? இத்தனைக்கும் ஊர் காசில் கட்டினது அது. ரஜினிகாந்த் தன்னுடைய சொந்த காசில் கட்டினார் அவரோட திருமண மண்டபத்தை. சரியா? அப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்திருக்கிறார், விஜய் கட்சி வந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வாழ்த்துவோம், அது வேற விஷயம். இதற்காக ஏன் மற்ற எல்லா நடிகர்களையும் கடித்து போகிறன்றீங்க? சரி, அப்போது உங்களுடைய அஜெண்டா என்ன? விஜயோட ரசிகர்கள் அவங்க இப்போ தான் அரசியலுக்குள்ளே வராங்க. சரியா? அவங்க இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லைன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவங்கள நீங்கள் தூண்டுறீங்க, ரஜினி ரசிகர்களை போய் புறாண்டுறது, ரஜினியை தாக்கி. ரஜினி கட்சி தொடங்கியிருந்தா நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்களா? அதே மாதிரி வந்து அவரும் விஜய் கட்சியில் ஒரு அங்கமாக ஆகணும்னு பார்க்குறாரு. இருக்கு, நான் சேர்ந்துருப்பேன், சேரணுன்றது வேற விஷயம். நான் கேட்குறது என்னென்னா, உங்களுடைய நரேட்டிவ் என்ன? வாட் இஸ் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கட்சிக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று நினைத்தால், இப்போ விஜய் கட்சிக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று நினைத்தால், விஜய்க்கு ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வாக்களிக்கணும்னு தான் நினைப்பீங்க. விஜயோடைய கட்சி என்பது ஒரு படம் கிடையாது. இல்லை ஏன் படம் 100 நாள் ஓடுதா, அஜித் படம் 100 நாள் ஓடலையா, ஏன் படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆகுதா, அவங்க படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆகலையான்னு பார்க்குறதுக்கு இது திரைப்படத்துடைய ரிலீஸ் கிடையாது. இது ஒரு கட்சியுடைய கொடியை வெளியிடுகிறார், ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படின்னா அது மற்ற எல்லாரையும் சேர்த்து தான் இருக்கணும். நீங்கள் திரைத்துறையில் உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கலாம், இங்கே அரசியல் வந்துட்டு உங்களோட போட்டியாளர்கள் யார்? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி இவங்கெல்லாம் தானே உங்களோட சக போட்டியாளர்கள், உங்களோட இருக்கக்கூடியவர்கள். அப்போது உங்களுடைய சண்டை யாரோட இருக்கணும்? சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எந்த கட்சி உங்களுக்கு எதிர் செயல் இருக்கிறதோ அதோடு தானே இருக்கணும். அதை விட்டுவிட்டு ரஜினி ரசிகர்களோடையும், அஜித் ரசிகர்களோடையும், சிவகார்த்திகேயன் ரசிகர்களோடையும் நீங்கள் எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? விஜய்க்கு நல்லது செய்வதாக நினைத்து நீங்கள் விஜய்க்கு பாதகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
நடு சிக்னலில் இழுத்து விட்றாரு அப்படிங்கிறீங்க. ஆமாம், வேற என்ன இருக்க முடியும்? சரி, இல்லை இதை தூண்டுவதே திமுகன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே, உங்கள் கணிப்பு. இன்னொரு விஷயம், நீங்கள் ரஜினிக்காக இவ்வளோ உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் உயிரை கொடுத்து இல்லைங்க, கலைஞர் எனும் தாய் அப்படின்னு ஒரு புக்கு வெளியீட்டு விழா ஏவாவை எழுதியிருக்காரு. அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து என்றாம், அப்புறம் வந்து மத தலைவர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, வருங்கால துணை முதல்வர்னு சொல்லப்படுற உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. அவங்க முன்னாடி வந்து ரஜினி பேசுகிறாரு. அது கட்சி ஆரம்பித்து அடுத்த ஜென்ரேஷன் தலைவர்கள் போயிட்டோன்னா அடுத்த ஜென்ரேஷனில் கட்சியை நடத்துறது எப்படின்னு தெரியாமல் திண்டாடினவங்களெலாம் நம்ம பார்த்துருக்கோம், திண்டாடிட்டு இருக்கவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் சூப்பராக அந்த கட்சியை வழி நடத்தி தான் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸ்டாலின் பேசியிருக்காரு. எனக்கு டைரெக்டாகவே யாரை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்கிறாரு. எனக்கு அவர் வேற ஒன்று சொன்னது எனக்கு ஸ்டாலினே சொன்ன மாதிரி தோணுது. என்னன்னாக்கா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரேங்க் வாங்கிட்டாலும் அங்கேயே உட்காந்துருக்காங்க அதே கிளாஸில். ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களே சொல்லல, அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள தான் சொல்றாரு. நான் சொல்றேன் ஸ்டாலின் சொல்றாருன்னு. ஸ்டாலின் நம்ம இளமையில முதல் முறையா வந்து முதல்வர் ஆயிருக்காரு ஸ்டாலின். அதனால என்ன 90 வயசுல முதல் முறை ஆனாலும் முதல் முறை தான். அதுக்காக ஸ்டாலின் நம்முடைய என்ன குமரனா? சார், நான் சொன்ன பாயிண்ட் அப்படி இக்னோர் பண்றீங்களா? நீங்க சொல்ற பாயிண்ட்டை வந்து நீங்க வந்து ரஜினி இவரைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் என்றால் நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்க ஏத்துக்கோங்க. ஸ்டாலின் தான் சொன்னார், நீயே ஒரு தண்டகார மாந்திரம் பிடிச்ச பெருசு, நீ முதல்ல கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தான் புரியுமா? அவரோட மைண்ட் வாய்ஸ். அவர் அப்படி நீங்க சொன்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு திரைத்துறையிலையும் மற்றவங்களும் அவர் அப்படிதான் பாக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா ரஜினியை? அவருடைய மைண்ட் வாய்ஸ்ன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் தான் அவரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குமா? எனக்கு கேட்காதா? நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீங்க பேர் என்ன கணிக்கிறீங்க? அதை நானும் கணிக்கிறேன். நீங்கள் கணிச்சா அது வந்து சரி, நான் கணிச்சா உள்நோக்கமா? இல்லைங்க, தேவையே இல்லாமல் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை தான் நானும் சொல்கிறேன். அவர் அங்கே நீங்கள் அவரை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கருணாநிதி இதான் பண்ணிக்கிட்டு இருந்தார். கருணாநிதி 2006 2011 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? வாரம் வாரம் ஒரு விழா, இதற்கு திரைத்துறையெல்லாம் வந்து ஆகணும். ஒரு விழாவில் வந்து மனைவியை அழைச்சிட்டாருன்னா இன்னொரு விழாவில் துணைவியை அழைப்பார். ஸோ மனைவியை அழைச்சிட்டு துணைவியை அழைக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, பிரச்சனை வந்துடுமே. ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு காலையில் இங்கே சாப்பிட்டு மதியம் நாங்கள் சாப்பிட போவார்ல, அதனால அந்த அம்மா சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால நீ இந்த வாரம் மனைவினா அடுத்த வாரம் துணைவி, இதுக்காக ஒரு பாராட்டு விழா. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ரஜினிகாந்த், இந்த பக்கம் கமலஹாசன் நீ உட்காந்துக்கிட்டு அங்கே ஸ்டேஜில் இந்த டான்ஸ் இதை கொண்டு முத்தமிழறிஞருக்கு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒத்துக்கிறீங்களே முத்தமிழ் அறிஞர்? நான் சொல்கிறேன், நீங்கள் தான் முத்தமிழறிஞர் கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேன் முத்தமிழையும் வித்தவர், சரியா? அப்போ அங்கே வந்து இது பண்ண இதனோட பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்தான அல்லக்கை வாலி, அப்புறம் அந்த வைரமுத்து, எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் நீங்கள் அல்லக்கைகள் தலைவா நீ மட்டும்தான் ஓடிவா இப்படின்லாம் பேசிக்கிட்டு அங்கே கவிதைன்ற பேரில் கண்ணா அப்படின்னா நித்தியாவது வளர வேண்டியது. இது சிரிக்கிறது கைத்தட்டுறதுக்கு ஒரு கும்பல், சரியா? இதுதான் நடந்துட்டு இருந்தது கருணாநிதி காலத்தில். ஏன் அஜித்தேவன் சொன்னார், எங்களை எல்லாம் மிரட்டி அழைக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது யார் எழுந்து கைத்தட்டினது? அவர் சொல்ல முடியல. யார் எழுந்து கைத்தட்டினாரு சொல்றாருன்னு எழுந்து அது ஆமோதித்தாரா இல்லையா? அஜித்தோட தைரியத்தை பார்த்து கைத்தட்டினாரு. எழுந்து கைத்தட்டினாருன்னா அது ஆமோதித்தார்ல. அது சொல்றது கூட தைரியம் இல்லாமல் தான் உட்கார்ந்தார் இந்த பக்கம் உலக்கை நாயகன்ற அந்த கமலஹாசன். அத்தனை பேரையும் மிரட்டி தான் நீங்கள் குறை வச்சுருந்தீங்க. அப்போது அதே தான் இப்போ நடக்குது. கருணாநிதி என்னும் தாய், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த புத்தகத்தை ஏவாவேல் எழுதியிருப்பார். நீங்கள் நம்புறீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்கள். ஏங்க எழுதியிருப்பார்? என்ன எழுதியிருப்பார்? எனக்கு இன்னைக்கு 10 வரி எழுதி காமிக்க சொல்லுங்கள் அவரை. எவனோ ஒருத்தன் எழுதுறது, இதெல்லாம் என்பி நடக்குதுன்னு எனக்கு தெரியுங்க. எவனோ ஒருத்தன் எழுதுறது, இதை இவங்க வந்து வெளியிடுறது, சரியா? இது வந்து இவங்க வந்து மொத்தமாக இவங்களே எழுதின மாதிரி புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அறிவாளியா ஏவாவேலோ? ஏதாவது கொஞ்சம், அதாவது திமுகவிலே இலக்கிய ஆர்வம் கொண்ட நபர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. அவங்க எழுதினாங்கன்னா நம்பலாம். ஆன்மீகம் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை பாசுரங்களும் தேவாரம் குறித்து ஜெகத் ரட்சகன் ஏதாவது பேசினார் இல்லை எழுதினாருன்னு சொன்னீங்கன்னா நம்பலாம். ஏன்னா ஜெகத் ரட்சகனுக்கு உண்மையிலேயே அதில் ஆர்வம் இருக்கு, சரியா? சேகர்பாபு எழுதினாருன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏங்க அவரும் கோவிலாக போயிட்டு கோவிலாக போகிறது வேறங்க. இது சம்மந்தமாக எழுத முடியும், எழுத்தாற்றல் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போது இங்கே ரொம்ப தெளிவாக இது வந்து வெட்டி விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியது. இது திமுகவுக்கு இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, எப்பவுமே காலங்காலமாக நடந்துக்கிட்டு, சரி சரியா? அப்போ இந்த இடத்துல ரஜினிகாந்தை கூப்பிட்டு வந்தாதா மீடியா பார்க்கும், இல்லை எவன் கண்டுப்பான் இதெல்லாம்? ஏவாவேலு ஒரு ஆள் இந்த புத்தகத்துலேருந்து 4 வரி எடுத்து படித்து பேசினாரா? புத்தகம் வெளியிடுனா என்னங்க? புத்தகம் வெளியிடுனா என்ன? ஒரு விஷயம் குறித்து நீங்கள் எழுதுறீங்க, அதாவது கருணாநிதி குறித்து ஒரு புத்தகம் வெளியிடுறீங்கன்னு வைங்க. இந்த புத்தகத்தை அங்கே பேசக்கூடியவர்கள், அந்த மேடையில் பேசக்கூடியவர்கள் இந்த புத்தகம் குறித்து சில விஷயங்களை பேசுவார்கள் இல்லையா? மேற்கோள் காமிப்பாங்க. இந்த புத்தகத்தில் இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காரு, இதை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு இப்படின்ட்டு. இப்படி தான் நடக்கும். கருணாநிதியே பங்கேற்ற விழாக்கள்லையும் அப்படி தான் நடக்கும். 6 பாகம் எழுதினார்ல நெஞ்சுக்கு பீதி, அந்த நெஞ்சுக்கு பீதி 6 பாகங்கள்லையும் அநீதி, சரியா? அதுதான் பீதின்றேன்.
அந்த நெஞ்சுக்கு பீதியில் 6 பாகங்களுக்கும் அவர் வெளியிட்ட பொழுதும் அந்த பேச வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் கருணாநிதி இப்படி குறிப்பிட்டிருக்கார். எல்லாமே பொய் பித்தலாட்டம் தான், இருந்தாலும் அதை இப்படி குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காண்பிப்பாங்க. இந்த புத்தகத்தை யாராவது திறந்து பார்த்தாங்களா? யாராவது மேற்கோள் காண்பித்தாங்களா? ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காராங்க, உதயநிதி உட்கார்ந்துருக்காராங்க, ஏவாவேலு தான் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாரா? அதை சூப்பர் ஸ்டார் வந்தாரா? இவங்களை யாராவது மேற்கோள் காண்பித்தாங்களா இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கார் அப்படின்ட்டு? எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்லணும்ல, அதுக்காக பார்க்க வேண்டியது இந்த கருமத்தெல்லாம். அவர் சொல்கிறார், அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கருணாநிதி இருந்த பொழுதே இதை வெளியிட வேண்டும்னு போய் நான் கேட்டேன், எதுக்கே நீ எல்லாம் வெளியிட்டு இருக்க, உனக்கு எதுவும் வேலை இல்லையா அப்படின்ட்டு. உண்மையான கேள்வி தான். ஏன்னா அவர் கருணாநிதிக்கு தெரியும் ஏவாவேலுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு, சரியா? அதனால அவர் கேட்டிருக்காரு, போய் வேலையை பாருன்ட்டு. ரஜினிகாந்தும் அதே தான் சொல்கிறார். கடந்த ஓராண்டில் கருணாநிதி 100ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தியது போல வேறு எந்த தலைவருக்கும் நடத்தியது இல்லைன்னு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்டைரக்டாக. இதை தவிர வேறு எந்த வேலையும் நீங்கள் பண்ணலடான்றார், சரியா? அப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, இதில் நீங்கள் சரி ஓகேன்னு கடந்து போகாதீங்க. ஐம் கெட்டிங் யூ பேக் டு தட். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது யாராவது இந்த புத்தகத்திலேருந்து மேற்கோள் காண்பித்தார்களா? இதைத்தான் இவர் எழுதியிருக்கிறார் வேலு, இந்த சம்பவம் இங்கே நடந்தது, இந்த சம்பவம் இங்கே நடந்தது, யாராவது மேற்கோள் காண்பிச்சாங்களா? ஏன் ரஜினிகாந்தே என்ன சொல்கிறார் தெரியுமா? அதில் நான் கருணாநிதியோட இலக்கியத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல, பிகாஸ் எனக்கு தெரியாது. ஆமாம், அவரோட ஆர்வம் அவ்வளோதான் இலக்கியம். கருணாநிதியோட திரைத்துறையை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் அப்படின்ட்டு, சரியா? இதை பற்றி பேச போனால் நிறைய பேசலாம். கருணாநிதி ஒரு அப்ஜெக்ட் ஃபெயிலியர் திரைப்படங்கள்ல, இல்லை அதே சப்ஜெக்ட் தான் பேசும், கருணாநிதி பற்றி தான் பேசுகிறோம், வெளியில் எங்கேயும் போகல. முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். இதை முதல்ல முடிப்போம். என்ன அப்போ அடுத்தது என்னன்னா, நீங்கள் அரசியலை பற்றி பேசும்பொழுது நான் மிகவும் யோசித்து தான் பேச வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார், சரியா? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இதே மாதிரி புகழாரம், இதே மாதிரி பாராட்டுக்கள் ரஜினிகாந்தோ யார் அழைத்தாலுமே பின்ன என்ன சொல்ல முடியும்? கருணாநிதி கடைந்தெடுத்த அயோக்கியர் நான் சொல்ல முடியும்? கருணாநிதியோட மேடையில் நல்லவர் வல்லவர் தான் சொல்ல முடியும். அதைத்தான் அவர் சொன்னார். இதில் எங்கே நீங்கள் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இழுக்கிறீங்க? நீங்கள் என்ன அப்படியே ஜனநாயக ரீதியாக இந்த கட்சியை கொண்டு வந்துட்டீங்களா? பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து விட்டார்னா பிரச்சனை எப்படி வரும்? கட்சியே குத்தகைக்கு எழுதி ஒரு குடும்பத்துக்கு கையில் ஒப்படைச்சதுக்கப்புறம் எங்கே உங்களுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அல்லக்கைகளாக இருக்காங்கன்னாக்க, ஓப்பனாக எனக்கு உதயநிதி மட்டும் இல்லை, அடுத்தது இன்பநிதியும் நான் முதலமைச்சராக பார்த்து விட்டு தான் நான் சாக வேண்டும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய மூத்த தலைவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இயக்கத்தில் வந்திருக்கின்ற இந்த மூத்த தலைவர்கள் சொல்லுகின்ற நிலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? சரி, இப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம விமர்சனங்களாக வச்சாலும் பார்த்திங்கன்னா, இனிமேல் பாஜக வந்துடும் அப்படிங்கிற வார்த்தையை கூட திமுக பயன்படுத்த தேவையில்லை போல இருக்குது. ஏன்னா பாஜகவால் வரவே முடியாதபடி சூப்பராக பார்த்திங்கன்னா மக்களுக்கு நன்மையும் அரசியலும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அனைத்துலக முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதி அவர்கள் கூட செய்யாத ஒரு தந்திரமான ஒரு ராஜதந்திரம். என்ன ராஜதந்திரம் இதில்? ஏங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு திமுக மேல ஒரு சாயம் பூசப்பட்டுட்டே இருக்கு. யாரு? திமுக எதிர்ப்பாளர்கள் தான். உங்களை மாதிரி திமுக எதிர்ப்பாளர்கள். இந்துக்களுக்கு எதிரான கட்சி நான் சொல்றதே இல்லையே. நான் சொல்றது முருகருக்கான மாநாடு நடத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எதிரான கட்சி தான் திமுக நான் சொல்றேன். முருகர் மாநாடு நடத்தினா சமுதாயத்துக்கு எதிராக முருகர் மாநாடு நல்ல விஷயம் பண்ணா அப்ரிஷியேட் பண்ணுங்க. F4 ரேஸ்க்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். முருகருக்கு எதுக்குங்க மாநாடு? ஏன் நடத்தக்கூடாது? எதுக்கு ஏன் நடத்தக்கூடாது? வாட் இஸ் தி பர்பஸ் சொல்லுங்க. ஏன் நடத்தக்கூடாது? ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க முதல்ல. அப்புறம் ஏன் நடத்தக்கூடாது நான் சொல்றேன். ஏங்க தமிழ் கடவுள் முருகன் ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க முருகரை பத்தின நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு தெரியாதா முருகரை பத்தி? தெரியாம இருக்கலாம். எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க இந்த ஜெனரேஷனில் நிறைய பேர். சரி, அது சொல்கிறவங்க யார்? முருகரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறவர்களா? ஸ்கந்த புராணத்தை படித்தவர்களா? ஏன் அவங்க யூஸ் பண்ணுற ஆட்கள்லாம் பாருங்க, சுகி சிவம் இறங்கி பேசிட்டு இருக்காரு. சுகி சிவம்லாம் ஒரு ஆளில் கொண்டு வராதிங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தர் சிறுமைப்படுத்தி பேசணும். அவர் சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னவோ அதான் நான் சொல்கிறேன். யூ ஆர் நாட் கமிங் டு த பாயிண்ட். நான் கேட்பது என்னன்னா, இப்போ தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு நீங்கள் நடத்துறீங்கன்னா தமிழை பெருமைப்படுத்துவதற்காக நீங்கள் நடத்துகிறீர்கள், சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நீ எதற்காக நடத்துற? முருகனின் புகழை பறைசாற்று. ஏன் முருகனோட புகழ் இல்லையா இங்கே? இது அரசாங்கத்தோட வேலையா? ஏங்க வருஷம் எதுக்குங்க குடமுழுக்கு பண்றாங்க? வருஷம் எதுக்கு கும்பாபிஷேகம் அதுதான், அதுவே அயோக்கியத்தனம் தான் நான் சொல்றேன். குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் இதெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்று ஆகமங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த ஆகமங்களை பின்பற்றுகிறீர்களா?
சரி, தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறோம் சொல்லுங்க? முருகனோட புகழை, அவரோட வெற்றியை கொண்டாடுற மாதிரி ஒரு தினம் தானே. ஏன் உங்க எடப்பாடி பழனிசாமி அவர் விடுமுறை விட்டார் இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு இனிக்கும்? அவர் விடுமுறை விட்டார், விழா எடுத்தாரா? விழா எடுப்பது அரசாங்கம் விடுமுறை விடுறதே கொண்டாடணுங்கிறதுக்காக தான். அது மக்கள் கொண்டாடிட்டு போறாங்க. சரி, இதுக்காக விழா எடுக்கிறது அரசாங்கத்துடைய வேலையா? அரசாங்கத்துடைய வேலையா இது? பாரபட்சத்தோட காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு. நீங்க பேசக்கூடியது என்ன? ஒரு அரசாங்கம் என்பது மதச்சார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோ? முருகப்பெருமான் மதம் சார்ந்த கடவுள் தானே. இந்த விழா எடுப்பது அரசாங்கத்துடைய வேலையா? முருகர் வந்து கடவுள் மட்டும் இல்லைங்க, முப்பாட்டனாவும். நீங்கள் அதெல்லாம் வேற டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு போங்க. மதம் சார்ந்ததா இல்லையா? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவார்களா முருகனை? கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவார்களா முருகனை? பட் பெரும்பான்மை மக்களுக்காக. அப்போ நீங்கள் பெரும்பான்மை வாதம் பேசுவீர்கள் என்றால் பெரும்பான்மை மக்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு. நான் என்ன சொல்றேன், இங்க பழனி மலையில இருக்கக்கூடிய அந்த கோவில் முதலில் தோன்றியதா இல்ல ஓல்டஸ்ட் மாஸ்க், ஓல்டஸ்ட் சர்ச், அது வந்து நீங்க கம்பேர் கூட பண்ண முடியுமா? தமிழக மக்களுக்கு உண்டான ஐடென்டிட்டிங்க முருகன் ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் சொல்லுது. அயோத்தியா வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்துக்கு போன பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்கல தெரியுமா? ஏன் ஏற்கல தெரியுமா? அதாவது இந்து எங்களுடைய ஃபெய்த் வந்து நாங்கள் வந்து ராமனை பல 1000 வருடங்களாக நாங்கள் வணங்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாங்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை பொருட்படுத்த முடியாது. ஏன் பொருட்படுத்த முடியாது தெரியுமா? ஏன்னா ராமன் வழிபாடு என்பது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னரே இருந்திருக்கிறது. ஒரு கேஸில் ஒரு இடத்திற்காக 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த மதம் முதலில் தோன்றியது என்பதனை வைத்து அந்த கேஸை முடிவு பண்ண முடியாது. ஓகே, அப்படி செய்தால் அது நீதிமன்றம் சொல்லுது, அப்படி செய்தால் அந்த இன்னொரு பார்ட்டிக்கு நான் வந்து அநீதி இழைப்பது போல ஆகும்ட்டு. அதுவே தான் இங்கே வித்தியாசமே. அண்ணா சொன்னாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு, அதே மாதிரியான ஒரு மாற்றம், காலத்துக்கான மாற்றம் தான் வந்து பிலாசபியில கொண்டு வராங்க திமுக. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். சரியா? இதற்காக நான் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து எங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி மதம் சார்ந்த விழாக்களை எடுத்துக்கொண்டிருப்போம் என்று சொல்லவில்லை. சொன்னதையும் செய்வோம், சொல்லாத நன்மையும் செய்வோம். சொல்லாததை நீங்கள் செய்யும் பொழுது தான் கேள்வி வருது, இது எப்படி நீங்கள் அரசாங்கம் செய்ய முடியும்? இது அரசாங்கத்துடைய வேலையே கிடையாது. அறநிலையத்துறை என்பது கோவில்களை நிர்வகிப்பதற்கு தான். அதுவும் கோவில்களை எது வரைக்கும் நிர்வகிப்பதற்கு? வரவு செலவு கணக்குகள், கோவில் சடங்குகளில் தலையிடுவதற்கு கிடையாது. அப்படின்னும் பொழுது நீ இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறன்ற பேரில் கூத்தடிக்கிறதுக்கு இது எதுக்கு மக்களுடைய பணத்தை செலவு பண்ணுற? காவடி எடுக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது கூத்து தான். ஏன் மக்களுடைய நீ காவடி எடுத்து என்னமோ பண்ணிட்டு போ, மக்களுடைய பணத்தில் ஏன் பண்ணுறத? மக்களுக்காக தானங்க பண்ண. அதை நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? நீ மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை நடத்துவது தானே உன் வேலை. அப்போ ஒரு மதம் சார்ந்து நீ நடத்துகிற அப்படின்னா இங்கே நம்மளுடைய கேள்வி என்னென்னா, உன்னுடைய நோக்கம் என்ன? என்ன பர்பஸ் சால்வ் ஆக போகுது? இதனால் மக்களுக்கு என்ன நன்மை? மக்கள் இதை வரவேற்கிறாங்கன்றது உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்களுடைய வாதம், உங்களுடைய ஆத்திரம் அதான் காட்டுகிறது. மக்கள் இதை வரவேற்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருமே இந்த கொண்டாட்டத்தில் யார் அந்த எல்லாரும்? மக்கள், பொதுமக்கள் தான். யாருங்க மக்கள்லாம் யாரு? உங்களுக்கு என்ன திமுக தொண்டர்கள் அப்படிங்கிற வார்த்தை? திமுக கும்பலை தவிர வேற யாரு? பொதுவாக பழனிக்கு எப்பவுமே போகக்கூடிய மக்கள், இதை தவிர்த்து வேற யாரு? பக்தர்கள், அவ்வளவுதான். அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ நீங்க இந்த பக்தர்கள் இயல்பாகவே அங்கே செல்ல போகிறார்கள். அவர்கள் அங்கே காணிக்கையாக கொடுக்கக்கூடிய, உண்டியலில் கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து எதற்காக அந்த உண்டியல் நீங்கள் வச்சுருக்கீங்க? இந்த உண்டியல் சிஸ்டம் எந்த ஆகமம் அனுமதிக்குது? எதுக்காக கோவிலுக்குள்ளே கியூ சிஸ்டம் வைக்கிறீங்க? 100 ரூபாய் வைத்தால் அவன் விஐபி, 1000 ரூபாய் கொடுத்தால் அவன் விவிஐபி. எந்த ஆகமம் இதை சொன்னது? இந்த ஆகம விதிகளை வைத்து தானே தில்லை நடராஜர் கோவில் வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருக்காங்களா? அங்கே கியூ சிஸ்டம் இருக்காங்க? இது எதுவுமே கிடையாது. அங்கே என்ன பண்ணுறீங்க? வேணும்னே கனக சபை மேலே நான் நிற்பேன், அங்கே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க. நான் இங்கே கேட்குறேன், இங்கே தெளிவாக சொல்லுங்கள். இந்த உண்டியல் பணமும் இந்த கியூ சிஸ்டம்காக நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தையும் நீங்கள் எதற்காக செலவு செய்திருக்க வேண்டும்? சிதலமடைந்த கோவில்களை சரி செய்வதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாம். இன்னும் பல அர்ச்சகர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஊதியம் ஒழுங்காக வழங்கப்படுவதில்லை, அதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்துவதற்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அதை விடுத்து இந்த மாதிரி ஒரு வெட்டி விளம்பர கூத்தை நீங்கள் நடத்துறதுக்கு எதற்காக மக்கள் பணத்தை செலவு செய்கிறீர்கள்? திமுக வந்து இன்னொரு விஷயமும் ஒரு விஷயம், நீங்கள் மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த மதத்தில் சில
கோட்பாடுகளின் அனுமதி இருக்க வேண்டும். முத்தமிழ் முருகன் மாநாடு, எந்த கோவிலில் இந்த மாதிரி மாநாடு நடத்தலாம்னு சொல்லியிருக்கு சொல்லுங்க. இல்லை, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணாமலையை வச்சு லெஃப்ட் ஹேண்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டீல் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சம்பந்தம் இதுக்கும் இல்லை ஏன்னா நாணயத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலான்னு பார்த்தீங்க. கலைஞர் நூற்றாண்டு நாம பண்ணலையே. நாணயத்தை வைத்து அரசியல் செய்வது திமுகவும் பாஜகவும். கடைசியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு நாணயத்தை வெளியிட்டது யாருமே வரல, அவங்களே வெளியிட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, மத்திய அரசாங்கமே வந்து கருணாநிதி அவர்கள் நாணயத்தை வெளியிட்டு, அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ராஜ்நாத் சிங் வந்து இங்க இந்தியில பேசிட்டு போனாதான் கருணாநிதிக்கு மரியாதை அப்படின்னு நீ பேசுறது புரியாதுங்க. சரிங்க, ராஜ்நாத் சிங் வந்து அங்கீகாரம் கொடுத்தாதான் கருணாநிதிக்கு அங்கீகாரமா? இந்தியாவின் அரசியல் தலைவர்கள்ல ரொம்ப மூத்த தலைவரா ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கறதுனால அவர் வந்து சரிங்க, அதனால தானே பாரத ரத்னா வழங்கப்பட்டது எம்ஜிஆருக்கு. அதிமுக மிகப்பெரிய பெருமையை கருணாநிதிக்கு திமுக கொடுக்காத பெருமையை அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. எப்படி தெரியுமா? அவர்கள் இறந்து போகும் வரை அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தார். சரியா? கருணாநிதியை எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்க விடாம படிக்கு ஸ்டாலின் அந்த பதவியை பறித்து கொண்டார். இது புதுசா ஏதோ ஒன்று புதுசா. சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே செத்து போனாரு. வயது மூப்புனால இறந்து போனாரு. எப்படி என்ன பதவியில் இருந்து செத்து போனாரு? எம்எல்ஏவா இருந்தாரு. அப்புறம் தலைவரா இருந்தாரு. செயல்படாத எம்எல்ஏ. சரியா? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே நீ கருணாநிதிக்கு மரியாதை செலுத்திருக்கணுமா இருந்தால் நீ கருணாநிதியை முதல்வராக அமர்த்தி அழகு பார்த்து அவர் இறந்து போயிருந்தானாக்கா நீ பெருமைப்படுத்திருக்கேன்னு அர்த்தம். செத்து போய் 8 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து 100 ரூபாய் காயினை வெளியிட்டு நான் பார் கருணாநிதிக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்து விட்டேன். உன் மரியாதை எவன் கேட்டாங்க? இல்லை, ஹார்ஷ் ட்ரூத்னு சொல்லுவாங்க. நானும் சரி வந்து ஹார்ஷ் ட்ரூத், சபை நாகரீகம் கருதி சில விஷயங்களா சொல்ல வேணாம். சொல்லுங்க, என்ன சபை நாகரீகம்? முதல்வரா இருந்தாலும் கடைசி நாட்கள்ல என்ன ஆனதுனே தெரியாம தான் நிறைய பேர் மறைந்து போயிருக்காங்க. சொல்றேன், கருணாநிதி கடைசி காலத்தால என்னை வச்சு அமுத்திட்டாங்கன்னு சொன்ன ஏத்துப்பீங்களா? இது எவ்வளோ நீங்க பாத்தீங்களா கருணாநிதி எப்படி இருந்தாரு? நீங்க பாத்தீங்களா? சங்கடமா இருக்கு நீங்க சொல்றது. நானும் சங்கடமா தான் சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்லாத ஒரு பழியை நீங்க போடுறீங்க. அதுதான், நீங்க இல்லாத ஒரு பழியை அங்க போடுறீங்கல்ல. நான் என்னமே சொல்ல எப்படி தெரியாதுன்னு தான் சொன்னேன். கடைசி நாட்கள் எப்படி தெரியாதுன்னு தான் சொன்னேன். தெரியணும், மர்மமான முறையில். ஏன் தெரியணும்? she is not a public property. Public servant maybe, but she is a private individual. she is not a public property. அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு படம் போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படம்லாம் போட்டு காமிக்க அப்புறம் என்ன, வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு மருத்துவமனையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்காருனாக்கா அந்த மருத்துவமனையிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இது அடிப்படை. நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், நூற்றுக்கணக்கான செவிலியர்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவ ஊழியர்கள், இதை தவிர்த்து எய்ம்ஸ் என்ற ஒரு மத்திய குழு அவங்க வந்து முழு நேரம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து மத்திய உளவுத்துறை, மாநில உளவுத்துறை என்று இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இதையெல்லாம் கடந்து நீங்கள் மர்மம் என்று சொல்வீர்கள் என்றால் நான் கேட்கிறேன், கருணாநிதி கோபாலபுரம் வீட்டில் அழகிரி வந்து கூட்டு வரார், அந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். ஏற்றுப்பீங்களா? நீங்கள் குற்றச்சாட்டுனா யார் வேணாலும் எது வேணாலும் வைக்கலாம். அப்படி பேசுவது சரி கிடையாதுன்றதுனால தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ கடைசியாக ஒரு விஷயம், சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்க இந்த விவாதங்கள், பேச்சுகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேமிலியோட நலன் கருதி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் தளத்திலிருந்து அவரும் அவருடைய மனைவியும் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் நேற்று ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு புரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகாரத்தை விட்டுட்டு ஒண்டி வாங்க மோதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்துலேருந்து ஒரு சின்ன விடுப்பு வந்து எடுத்திருக்க நேரத்துலையும் சீமான் அவர்கள் ஏன் ஒரு கடுமையான ஒரு வாதம்? நான் திரும்பி அதான் சொல்கிறேங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தமிழகத்தின், நான் நம்புவது சீமான் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். இல்லை, அதுக்கே நம்மள நிறைய பேர் வந்து கடிஞ்சிருந்தாங்க போன வீடியோவில். பாஜக தான் 3வது கிடையாது, பாஜகவோடது பித்தலாட்டம். ஏன்னா சரியா, தேவநாதன் யாதவ் இது மாதிரியான தனிப்பட்ட செல்வாக்கு கொண்ட நபர்களுடைய வாக்குகளையும் தன்னோடதுன்னு காண்பிக்கக்கூடிய ஒரு பித்தலாட்டம் அது. அதனால் அதை நான் வந்து உதாசீனப்படுத்துகிறேன். நான் சொல்வது உண்மையோடு தான். சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு பொறுப்பு இருக்குது. ஒரு தனிப்பட்ட அதிகாரியுடன் மல்லு கட்டுவது என்பது அவருடைய வேலை கிடையாது. இது யாருடைய தூண்டுதலின் அடிப்படையில் அவர் செய்கிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப தவறு இது. காவல்துறை அதிகாரிகள் என்பவர்கள் அவர்களுக்குன்னு 1008 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்றால் அந்த நடவடிக்கைகள் தவறு, காவல்துறையின் அராஜகத்தை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி பேசுவதில் எந்த தப்பும் கிடையாது.
ஆனால் தனிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் இந்த மாதிரி வந்து மல்லு கட்டுவது அவர்களுடன் அப்படின்றது தவறு. இந்த முன்மாதிரியை எப்போ ஏற்படுத்தியது என்றால், யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் திமுக ஏற்படுத்தியது. கருணாநிதி கைதின் பொழுது சன் டிவியில், உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரில, சன் டிவியில் அன்றைக்கி காலையில், நான் சொல்கிறது வந்து ஒரு 10 மணியிலிருந்து ஆரம்பித்து இந்தந்த காவல்துறை அதிகாரிகள் இவர்களுடைய தொலைபேசி எண், அப்போல்லாம் வந்து மொபைல் கிடையாது, இந்த தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர், வீட்டோட லேண்ட்லைன் நம்பரையும் பப்ளிஷ் பண்ணி அவங்களுடைய அட்ரஸையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க சன் டிவியில். இவர்களிடமெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு தூண்டி விடுறாங்க. சரியா? நம்முடைய கேள்வி என்னென்னா, இது வந்து தவறான முன்மாதிரியை ஏற்படுத்தும். ஒரு தனிப்பட்ட காவல்துறை அதிகாரியை நீங்கள் கார்னர் பண்ணுவது அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. ரெண்டாவது, இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அராஜகமாக நடந்து கொள்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுக ஆட்சியில் இருக்கிறார்கள். நீங்கள் சாட வேண்டியது திமுகவைத்தான். நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி என்பது ஒரு காவல்துறை அதிகாரியுடன் மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறது. சீமான் வர்சஸ் எஸ்பி அவர் வருண்குமார் IPS அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. அப்போ உங்களை நீங்கள் ஒரு பியூரோக்ரஸியோட சண்டை போட்டுக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போகிறீங்க. இது எந்த மாதிரியான அரசியல்? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும்? ஒரு எஸ்பி அவருடைய கடமையை செய்கிறாருங்க, அவர்கிட்ட போய் நீ ஒண்டி வானா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிடலாமா? எல்லாரையும் ஒண்டி வா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸ்கூலில் சிங்கிள்ஸ்க்கு கூப்பிட்றாமா? அந்த மாதிரி தானே இருக்குது. இது அசிங்கமாக இல்லை? இது இந்த அரசியலை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் உங்களிடமிருந்து. இதற்காக 35 லட்சம், 36 லட்சம், 37 லட்சம் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள், இல்லை வாக்களித்திருக்கிறார்கள். கோவப்படுவாங்க அவங்க. நாம் தமிழர் தம்பிகள் வந்து என் மேலே கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அந்த அங்கீகரித்து சொல்கிறேன், நீங்கள் தான் 3வது பெரிய கட்சி, உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, ஏன் அதை அழித்துக் கொள்கிறீர்கள்? இல்லை, அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பிக்கிட்ட வந்து அவர் என்ன பேசுகிறாரு, இனிமேல் இது மாதிரி பண்ணுவியா, பெண்களை எப்படி பார்ப்பேன் வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. கடைசியில் அந்த பையன் தான் பாவம். ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்டர் பண்ணுற பையன், அந்த பையனோட லைஃப்பை ஏன் ஸ்பாயில் பண்ணுறீங்க? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இந்த கட்சியை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், சரியா? ஆனால் இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த உயிரை நீங்கள் மலிவாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களோட கருத்து. ஆமாம், வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ இதோட இது வந்து முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இல்லை, அதை முடித்தால் சீமானுக்கு நல்லது. அவருடைய அரசியல் இது கிடையாது. அவருடைய அரசியல் நீ உதயநிதி ஸ்டாலினுக்கும் எதிராக நீ களத்தில் இறங்கி போராடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் போராடுங்க. நாளைக்கு விஜய் வர போகிறாரு, அவரோட இணைந்து போராட போகிறீங்களா, இல்லை அவருக்கு எதிராக போராட போகிறீங்களோ அது செய்யுங்க. காங்கிரஸை எதிர்க்கிறீங்க, அதை செய்யுங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு எஸ்பியோட போய் இறங்கி நான் சண்டை போடுவேன்றது எந்த விதத்தில் இது வந்து அரசியல் சாமர்த்தியம்? சொல்லுங்கள். நீங்கள் மிச்சத்தெல்லாம் விட்டுருங்க. இதில் என்ன வேல்யூ அடிஷன் உங்களுக்கு வந்துட போகுது? சரி, இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா F4 அந்த கார் ரேஸ் பற்றியும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. பட் அதை பற்றி இன்னும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணால் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் சேகரிச்சுட்டு நாளைக்கு அதை வந்து பற்றி பேசுவோம். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி நீங்களும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். பட் இன்றைக்கி நேரம் கருதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காணொலி வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.